வெளிநாட்டில் வாழ்றாங்க பாருங்க ஈழ சொந்தங்கள், உலக தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டை பார்த்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு, துக்க வீடு மாரி விசாரிக்கிறேன். தமிழ்நாடு என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நமக்கே தூங்குறப்ப திடீர்னு அரை தூக்கத்தில் திடீர்னு முடிச்சு இது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜயான்னு தூக்கி போடுது. ஏடா இப்படி ஆயிட்டாங்க. நம்மளால அதை இன்னமும் ஜீரணிச்சிக்கவே முடியல, மனசை ஏற்றுக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் என்னங்க இவரை போய் ஒரு மனுஷனாக கூட ஏற்றுக்க முடியாது, கொண்டாந்து தலைவர் ஆக்கி விட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்கன்ட்டு. கிருபானந்த வாரியார் தான் சொன்னார், போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுங்கிறார். திமுக அதிமுக கிட்ட இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு அழிவுகளையும் சீரழிவுகளையும் பார்த்துட்டு அதை விட மோசமான ஆட்களை கொண்டு கொடுக்குறாங்க. இனியாவது உணர்ந்து திருந்தணும், வரக்கூடிய காலத்திலேயாவது சிந்திக்கணும். நபிகள் நாயகன் சொல்றாங்க, ஒரு நொடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுங்கிற. ஒரு நொடி சிந்திப்பது ஓர் ஆண்டு முழுமைக்கும் இறைவணக்கம் செய்வதை விட சிறந்ததுங்கிற. அன்பு மக்களை சிந்தியுங்கள். நீங்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தியிருந்தா இவ்வளவு பெரிய சீரழிவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. பெண்ணாகரம் பக்கம் ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் பேசின காணொளி இப்ப சமூக வலைதளங்களில் பரவுது. அவர் பிரஸ் மீட், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. என்ன பேசணும்னா, விசில் சின்னத்தில் ஓட்ட போடுங்க, எங்கள் தளபதியை பார்த்து எல்லாரும் பயந்து போய் கிடக்கிறாங்க, நாங்கள் தான் இங்கே வெளில போகிறோம், இது பேசணும். அவரால் பேச வரல. பக்கத்தில் ஒரு ஆள் கை வச்சுக்கிட்டு விசில் சின்னத்தில் ஓட்ட போட்டான்னு பார்த்து பேசுது. என்ன பேசணும்னே தெரியலங்க. ஆனா அவருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்கேன். எப்படி எம்எல்ஏ பதவிக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் ஆதவர்ஜனாவெல்லாம் அமைச்சர்னா நம்ம என்ன கயர்ல தொங்குறதா, இல்ல விஷத்தை குடிக்கிறதா, இல்ல கிணத்தை விழுந்து சாகிறதா? அமைச்சர் பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, பெரிய பொறுப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்லைன்னு ஆகி போச்சு. அவைகளால நம்ப முடியல, எவன் நினைக்கல, ஜெயிப்போம்னு நினைக்கல. ஆனா மக்கள் ஓட்ட போட்டான். விபரீத விபத்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருச்சு, விபரீத விபத்து. அதன் விளைவை 5 ஆண்டு காலம் அனுபவிக்கணும். தினந்தோறும் பார்க்கிறோம் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமை. பெண் குழந்தைகள் பாதிப்படையுது, பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுது. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் கதறாங்க, நீங்க திரைப்படத்தில் பண்ற மாதிரி பண்ணுவீங்க நினைச்சனேன்ட்டு. திரைப்படத்தில் ஒரு வில்ல ஒரு பெண்ணை வன்கொடுமைக்கு உள்ளாக்கிடுவேன். ஆக்கினவுடனே என்ன பண்ணிடுவாரு, விஜய் அவரை அடிச்சு தொங்க விட்டு பிணமாக்கி ஒரு பாலத்தில் தொங்க விடுவாப்புல. தொங்க விட்டுட்டு ராஜேந்திர சாப்பாடு சொல்லுங்க ராஜேந்திரன் பார். இப்ப மாறாம நடக்கிறது ராஜேந்திர சாப்பாடு சொல்லுங்கிற மட்டும்தான். எவனும் பாலத்தில் தொங்கல, பாலத்தை தொங்க விட வேண்டாம், கைது பண்ணலாம்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்ல, ஆறுதலே சொல்ற கிடையாது. சென்னைக்கு பக்கத்தில் ஒரு தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு அடைஞ்சு 18 பெண்கள் செத்து போயிட்டாங்க. 18 பெண்கள் செத்து போனது குறித்து முதலமைச்சர் வாய் திறந்து பேசினார், அண்ணன் பேசல. அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு எவ்வளவு நிவாரணம் கேட்டா வெறும் 2 லட்சம். விக்கிரவாண்டி மாநாட்டில் இதே விஜய் பேசினாரு. என் தங்கச்சி வித்யா இறந்து போனா சிறு வயசுல, என் தங்கச்சி வித்யா மரணம் அளவுக்கு என்னை பாதித்தது நீட் தேர்வில் இறந்து போன தங்கச்சி அனிதாவோட மரணம்னு. என் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்த 1 மாத காலத்தில் 3 பெண் பிஞ்சு பிள்ளைகள் இறந்து போயிருக்கு, ஒரு ஆண் பிள்ளை. எல்லாருக்கும் வயசு 19 வயசு. 19 வயசு பிஞ்சு பிள்ளைகள், 4 பிள்ளைகள் செத்து போச்சு நீட் தேர்வால. இது குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாய் திறந்தாரா? வாய் திறக்கல. ஏன்? ஏன்னா படத்தில் பார்க்கிறவர் விஜய், அந்த விஜய் இல்ல, இது வேற விஜய். அதுவும் ஒரு அமைச்சரும் போய் வேலை செய்யறதில்ல. நாங்க ஆய்வு பண்ண கிளம்புறோம். என்ன ஆய்வு பண்றீங்க? போய் ஒரு கடைக்குள்ள பூந்துடுறது. இது என்னது, முறுக்கா? இது எப்படி தான் முறுக்கு நம்புறது? இது என்னது? இது பக்கோடா. இதை பக்கோடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதெல்லாம் ஆய்வு, ஆகச்சிறந்த ஆய்வு.
ஐன்ஸ்டீன் ஒரு அறிஞர் ஆய்வு பண்ண, அவெல்லாம் என்ன ஆய்வு பண்ண, இதுதான் ஆய்வு. அதுவும் ஒருத்தர் தொழில்துறை அமைச்சர் பர்வேஸ்னு ஒரு தம்பி, அவர் தொழில்துறை அமைச்சர். ஆனா அவர் போய் மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ண உடனே உள்ள போயிட்டாரு. அதிகாரி வந்து நாங்கள் இப்படி எல்லாம் பண்றோம், இது மாதிரி செயல்பாடு செய்கிறோம், இதுதான் நம்மளோட பணிங்கிறாப்புல. அவர் திரும்பி எங்க தளபதியோட காலண்டரை காணும், அந்த காலண்டரை இந்த பக்கம் மாட்டுங்க, அதான் புரோட்டோகால். எது காலண்டரை மாற்றுறது புரோட்டோகால். இவரு அமைச்சர். இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணுவார்ல, ஆய்வு பண்றேன் கிளம்புவார்ல, ஆய்வு பண்றேன் கிளம்பிட்டான். ஒவ்வொருத்தனும் ஆய்வு பண்றேன் கிளம்பி கடைசியா பார்த்தா கேமரா இல்லாம வெளில வர்றதில்லை. சரியா எம்எல்ஏ ஆய்வு கிளம்பினா அமைச்சர் ஆய்வு கிளம்பினான்னு பார்த்தா தோத்து போனா பாருங்க, எம்எல்ஏ தோத்து போனா பாருங்க, சட்டமன்ற வேட்பாளர் அவனும் கிளம்பிடுறான். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு மோசமா இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல. ஆனா திமுக ஆட்சி காலத்துல கூட நடக்காத ஒன்று நடக்குது. என்னன்னா இந்த தாவேக ஆட்சி காலத்துல குற்றமன்றம் யாருன்னு பார்த்தா தேடி போய் பார்த்தா தாவேக்காக இருக்கேன். இது நம்ம ஆட்சி, தளபதி காப்பாற்றுவாரு, நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு அத்தனை பேரும் குற்றச்செயல் ஈடுபடுறேன். இப்போ 10 நாளைக்கு 15 நாளைக்கு முடி பார்த்தா வேம்புலின்னு ஒருத்தன் தாவேக்காவோட நிர்வாகி, அவன் போய் ஒரு விதவை பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் போடுறான். புகுந்து அது செய்தி ஆன பிறகு அவனை காவல்துறை கைது பண்ணுது. வெளில வந்து எங்க நிற்கிறான்னு பார்த்தா பனையூர்ல நிற்கிறான். எப்படிப்பட்ட நிர்வாகம்? திருவைகுண்டம்ங்கிற ஊர்ல ஒரு கட்சிக்கார பெண்ணை 3 பேர் கட்சிக்காரன் சேர்ந்து கூட்டு பாலியல் கூட பண்றேன். அந்த பெண் வந்து பகிரங்கமா வந்து சொல்லுது, நான் வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு. அதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கை காட்டுது. என்ன பண்ணிருக்கணும்? திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்த்தா புகார் கொடுத்த பெண்ணை கட்சி பண்ணிக்கிட்டாரு. இது யாரு? நான் வந்து மாமாவா இருப்பேன், நான் வந்து அண்ணனா இருப்பேன், நான் வந்து தம்பியா இருப்பேன், எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க. எங்க இருக்காரு? எங்க போனாரு? ஒரு பாதிப்பு நிகழ்ந்தப்ப, ஒரு சேதம் விளைஞ்சப்ப களத்துக்கு வர்றாரா விஜய்? வந்து பார்க்கிறாரா? ஒரு கருமாந்திரம் இல்லை. ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்ட்டு. இப்ப பார்த்தா ஒன்னும் கதைக்காக தெரிஞ்ச உடனே காசு இல்லைங்க அப்படின்னு கையை வைக்கிறாங்க. எங்க போய் முடிய போதோ தெரியல. இனியாவது திருந்துங்க, விசிலுக்கு ஓட்டு போட்ட பாவத்தை தொலைங்க. இல்ல மறுபடியும் எங்க அண்ணன் எங்க தம்பி வாழ்க்கையில ஒரு முறை கூட நேர்ல பார்க்காத ஒருத்தனை எப்படி அண்ணன் தம்பின்னு கொண்டாடுறீங்க? போய் இணையத்துல தட்டி பார்த்தா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்? இது ஒரு வகையான உளவியல் நோய். அவங்க கற்பனை உலகத்துல வாழ்வாங்க, கற்பனையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்குவாங்க அப்படிங்கிற. அதனாலதான் என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இது என்ன? இதுக்கு பேரு பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப், உளவியல் நோய். படத்துல பார்த்து பார்த்து அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் வந்து மாமா மாதிரி, தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, அவர் எங்க அண்ணன் அப்படின்ட்டு. இதுக்கு மேல பேச தனிப்பட்ட முறையில் பேசதாயிடும். அவருக்கு குடும்ப உறவு முறை மேலே நம்பிக்கை இல்லடா. பிள்ளை மீது, மனைவி மீது, அப்பா அம்மா மீதே அவருக்கு கரிசனமோ பாசமோ கிடையாது. நீ அவரை அண்ணன் தம்பி மாமன் மச்சான்ட்டு நீ ஒரு தடையா காதலிச்சு மோசம் போற. மாறணும், இல்லைன்னா ஒன்றும் கதைக்காகாது.